வணக்கம் ஜாக்லின். ஹாய், வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட். ஓகே, வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இவ்வளோ லவ் நம்மளுக்கு இருக்கா வெளியில, இது தெரியாம நம்ம உள்ள வந்து ஐயோ அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல சே நம்ம யாருமே பாராட்ட மாட்டாங்களேன்னு பயங்கரமா ஏங்கி இருப்போம். உள்ள வெளியில வந்தா உனக்கு வா நாங்க இவ்வளவு லவ் தரோம் அப்படின்னு நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இங்கே நிறைய லவ் வந்துட்டு இருக்கு. என்னது நிறைய லவ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வெளில வந்தோடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? நான் வெளியில வந்து ஃபர்ஸ்ட் போய் எங்க மம்மியும் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த ஃபில்டர்லாம் போடாம நம்ம பேசி நம்ம மனசுக்கு தோணுனதை நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நிம்மதியா போய் தூங்கினேன் என் பெட்ல. அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வெளில வந்த உடனே. பிளஸ் என்னோட வீட்டு முன்னாடி என்னோட ஊர்ல இருக்கிறவங்களே ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப லேட் நைட் தான் நான் வீட்டுக்கு போனது. அப்பெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்த இடம் அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சவுண்ட் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவுண்ட் வந்து விளையாட்டுத்தனமா, இப்ப எப்படி நீங்க வெளியில இருந்து அவங்க கியூட் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்குமே உள்ள வந்து செம்ம காமெடியா ஃபன்னியா நிறைய இடத்துல நம்ம ரொம்ப டவுனா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு சவுண்ட் எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அதான் சொல்றேனே, எல்லார்கிட்டயுமே எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா அப்படி இல்லை. சம்டைம்ஸ் சவுண்ட் வந்து கொஞ்சம் திட்டுவா, சண்டை போட்டுப்போம், இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கும். பட் யார்கிட்ட தான் இருக்காது அது. வெளியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதானே. அப்படி இல்லைன்னா தான் அது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏதோ இடத்துல நடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஜென்யூனா இருக்கும். வெளியில வந்தோடனே எனக்கு இன்னும் அதிகமா ஆயிடுச்சு லவ். அந்த அளவுக்கு கியூட்டா இருந்துச்சு நிறைய விஷயங்கள். சவுண்ட் ரயான் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா ஜாக்? எஸ், ஃபர்ஸ்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ஸ்ல யாருக்கிட்ட நான் பேசினேன்னா சவுண்ட் கிட்டேயும் ரயான் கிட்டேயும் தான். நான் ரயானுக்கு ஃபோன் பண்ணேன், ரயான் சவுண்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் 3 பேர் கான்ஃபரன்ஸ்ல பேசினோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தோம், வெளியில யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, நம்ம 3 பேர் வீட்டுக்குள்ள பேசி இப்போ ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்தது. மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து மீட் பண்ணும்போது ஒரு போட்டோ எடுத்து போடுறேன். அமேசிங். டாப் 5ல உங்க மைண்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்க? என் மைண்ட்ல டாப் 5ல இருந்தது வந்து முத்துக்குமரன், தீபக் அண்ணா, மஞ்சரி, சௌந்தர்யா, நானு. ஸோ நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரயன் இல்லைன்னா சவுண்ட், எதை சொல்லுவீங்க? யாரை சொல்லுவீங்க? ரயன். சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு சில இடத்துல வந்து ரயன் என்ன பெட்டரா புரிஞ்சுக்கிறானோன்னு எனக்கு தோணும். பிளஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் ரயன் வந்துட்டு நான் அழுகிறேன், நான் கஷ்டப்படுறேன்னா எனக்காக அந்த இடத்துல யோசிக்கவே மாட்டான் கொஞ்சம் கூட. அது என்னவா இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மள வந்து நிறைய இடத்துல ஐயோ இவங்க டாமா பண்றாங்க அது இதுன்னு சொல்லும் போது என்னை ரொம்ப முழுசா நம்பி என் பக்கத்துல வந்து நின்ன பர்சன் வந்து ரயன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரயனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளஸ் நான் ஏதாவது ஒன்று என்ன சொல்றது, டே இப்படி பண்ணாதரா அப்படின்னு நம்ம ஒரு தம்பி அப்படியே கொட்டி சொல்லும் போது கூட அது அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அப்பத்திக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணுவான். ஆனா அது ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த பாண்ட். ஜாக், முத்துவை பத்தி சொல்லுங்க. முத்துவை பத்தி கண்டிப்பா சொல்லுமே, அது எப்படி கேட்காம இருப்பீங்க. முத்து வந்து அவன் வந்து ஒரு நல்ல காம்படிட்டர். எனக்கு வந்து நான் உள்ள போனதுல இருந்து ஒருத்தர் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னும் போது ஆப்போசிட்ல வந்து அவனுமே ஒரு விஷயம் யோசிச்சுட்டு வரும்போது ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு காம்படிஷன் ஃபீல் பயங்கரமா கொடுக்க வச்சது முத்து தான். பிளஸ் அது வெறும் வார்த்தைகள்லாம் மட்டும் இல்லாம செயல்கள்லயுமே வந்து அவன் நிறைய இடத்துல வந்து ஒரு பயங்கரமான எஃபர்ட் போடுவான். இப்ப வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திட்டுவாங்க, இல்ல வந்துட்டு சூப்பர்ன்னு சொல்லுவாங்க. அந்த 2 இடத்துலயுமே முத்து எப்போதுமே இருப்பான். ஏன்னா அவன் அந்த வாரம் அவனையே பெட் பண்ணி அவன் ஒரு விளையாட்டு விளையாடி இருப்பான். அது கெட்டதா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும், ஆக மொத்தத்துல கடைசியில மக்களுக்கு அது என்டர்டெய்னிங்கா இருக்கணும். எல்லா டைமுமே நம்ம சூப்பர்னு சொல்ல வச்சிடணுன்றதுக்காக ஒரு மாஸ்க் போட்டுட்டோ ஒரு சேஃபா விளையாடணும்னு முத்து எப்பவுமே விளையாடினதே கிடையாது. அதனால ஒரு அவ்வளோ ஜெயிக்கணுன்ற வெறி அவன்கிட்ட எனக்கு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி
செம்மப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவன். சவுண்டு ரன்னர் அப் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். ஏன்னா சவுண்ட் வந்து ஜென்ரலி யாருன்னா அதான் வீட்டுக்குள்ள சொல்ற மாதிரி தான். அவ வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ கத்துனாலும் அவகிட்ட நம்மளால தூரமா போவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவகிட்ட நிஜமாவே ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மள சிரிக்க வச்சிருவா. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ கியூட்டா நம்மள வந்து ஐயோ இவ அவங்களுக்கு குழந்தை இல்லை. நான் வந்து 2 வாரத்திலேயே சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு குழந்தைன்னு. அப்பெல்லாம் என்ன திட்டுவாங்க மொத்த கிறிஸ்டியும் சேர்ந்துக்கிட்டு. பட் ஆனா கடைசியில பார்த்தா எல்லா வெளியில இருக்க மக்களுமே அவ ஒரு குழந்தை இன்னசென்ட்னு சொல்லும்போது எனக்கு அது எப்பவுமே அவகிட்ட தோணி இருக்கு. அவகிட்ட அந்த ஒரு மேஜிக் இருக்கு. அதனால நான் நினைச்சேன் முத்து. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் டெஃபினட்டா நினைச்சது முத்து சவுண்ட் 2 பேருமே அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்றத நினைச்சேன். கமெண்ட்ல ஒரு 50 கமெண்ட் மட்டும் லவ் யூ ஜாக், மிஸ் யூ ஜாக். லவ் யூ so much, மிஸ் யூ. எனக்கே ரொம்ப மிஸ்ஸிங் தான் இருக்குங்க. உங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஐயோ நாங்க வந்து 24 hours லைவ்ல உங்களை பார்க்கலன்னு. எனக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ நம்ம இப்போ என்ன சொல்றது வீட்டுக்கு வந்துட்டோமே, இப்போ நம்மள யாருமே பார்க்கலையே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன டாஸ்க் பண்ணணும், அந்த ஒரு இதுல போயிடுச்சு எனக்கு. நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த கொண்டு போகணும்னு யோசிச்சு இப்போ நான் என் வீட்டில் என்னத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆகுறது சொல்லுங்க. மீன் குழம்பு தான் இன்ட்ரெஸ்டிங் ஆக முடியுது கடைசியில். அந்த மாதிரி தான் ஏதாவது பண்றதா இருக்கு. Say me your power of resilience. We love you, Jack. Thank you so much. After eviction, அந்த மூமெண்ட் வெளியே வந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஐ க்ரை லைக் எனி திங். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஹவ் யூ ஹேண்டில் தட் மூமெண்ட்? அதான் வெளியில